ரெண்டு பேரும் காலையில ஸ்கூலுக்கு போகாம எங்க போயிருந்தீங்க? அப்போ ஹாஃப் டே தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இல்லம்மா போனமா. பாரதி, அம்மா கிட்ட போய் பேசுற பழக்கம் எப்பல இருந்து வந்துச்சு? யார்கிட்ட இருந்துடா கத்துக்கிறீங்க? சாரிமா, மார்னிங் ஸ்கூலுக்கு போகல. வேற எங்க போயிருந்தீங்க? ஸ்கூலுக்கு போறதுக்கு தானே ரெண்டு பேரும் கிளம்புனீங்க. எங்க போய் ஊர் சுத்திட்டு வந்தீங்க? எப்பல இருந்து இந்த பழக்கம்? ஸ்கூல கட்டடிக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் பெரிய மனுஷங்களா ஆயிட்டீங்களோ? ஏ தமிழ், அவன் தான் சின்ன பையன், ஏதாவது ஆர்வத்துல தப்பு பண்ணுவான். நீ பெரிய பொண்ணு தானே. ரெண்டு பேரும் அம்மா கிட்ட உண்மையா இல்லாம போய் பேசுற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. எப்படி எப்படி இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்டா போனதுக்கு உங்க மிஸ் சாக்லேட் கொடுத்தாங்களா? ஒரு பொய்ய மறைக்க எவ்வளவு பொய்! இந்த வயசுல பொய் சொல்ல ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையே தப்பா போயிடும். என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லல்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன். மாமா, உங்களை ஸ்ட்ரிக்ட்டா வளர்க்காம உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தல்ல. இது என்னோட தப்பு தான். சாரிமா. சரி, யார் கூட சேர்ந்து இந்த வேலையை பண்ணீங்க? சொல்லுங்க. அம்மா, ஆதி அப்பாதான். சாரிமா, ஆதி அங்கிள் ஸ்கூலுக்கு போகதான் எங்களை கூட்டிட்டு போனாருமா. போற வழியில ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு கடைக்கு போனோம். அப்பா பிள்ளைங்களோட சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணிருக்கான். காலையில எனக்கு அந்த தவக்கலையும் ஆதி தம்பியும் நடந்துகிட்டத பார்த்தப்பவே சந்தேகமா இருந்துச்சு. இந்த வேலை பார்க்கதானா? இப்ப இந்த பாரதி இதையெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சும்மாவே ஆடுவா. இவ்ளோ நடந்திருக்கு, எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க? நீ திட்டுவன்ற பயத்துலதாம்மா சொல்லல. தப்புதாம்மா, இனிமே இப்படி பண்ண மாட்டோமா. இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருமா. பண்றதையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறீங்களா? உங்களை சொல்லி தப்பு இல்ல. உங்களை கூட்டிட்டு போய் ஊரை சுத்த வச்சு ஸ்கூல்ல கட்டடிக்க வச்சு பொய்யும் சொல்ல கத்து கொடுத்தார்ல, அவருக்கு வச்சுக்கிறேன். வேணாமா. வேணாம் பாரதி, ஏதோ ஒரு ஆர்வத்துல தப்பு பண்ணிட்டாங்க. நீ சொன்னா திட்டுவேன்னு பயந்துதான் சொல்லாம விட்டுருக்காங்க. ஆதி தம்பியை எதுவும் கேட்க வேணாமா, அது நல்லா இருக்காதுமா. வேணாம் பாட்டி, இந்த விஷயத்துல நான் யார் சொல்றதையும் கேக்குறதா இல்ல. அம்மா, அம்மா, அவரை பார்த்துட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன். போய்ட்டாளே. பாரதி, என்ன விஷயம்? ஏன் இப்படி பண்றீங்க? இது என்ன பாரதி, பம்பா போச்சு. நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, நின்னீங்க. இப்ப திடீர்னு ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? இப்ப நான் எதுக்காக இந்த கேள்வியை கேட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி விடுங்க. எதுக்காக பசங்களை கூட்டிட்டு போய் விடாம அவங்கள ஸ்கூல கட் பண்ண வச்சு வெளியே கூப்பிட்டு போனீங்க? இவ்ளோ நாளும் என் குழந்தைங்களுக்கும் எனக்கும் நடுவுல எந்த ஒளிவு மறைவும் இருந்ததே இல்ல. நான் அவங்கள அப்படிதான் வளர்த்துட்டு இருக்கேன். எந்த விஷயத்தையும் அவங்க என்கிட்ட மறைச்சதே இல்ல. காலையில ஸ்கூலுக்கு போறதுல இருந்து சாயங்காலம் வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன நடக்குதுங்கறத ஒண்ணு விடாம என்கிட்ட எப்பவுமே சொல்லிடுவாங்க. ஆனா இன்னைக்கு முதல் தடவை என்கிட்ட பொய் சொல்லிருக்காங்க.
எல்லாம் உங்களால தான். ஆக்சுவலி பாரதி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. போதும் ஆதி, இதுக்கு மேலேயும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு நீங்க நேரா அவங்கள ஊர் சுத்த கூட்டிட்டு போயிருக்கீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே ஸ்கூலுக்கே போல, செகண்ட் ஹாஃப்ல தான் கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிருக்கீங்க. அத சொல்லிட்டு பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. பசங்க கிட்ட காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு தான் என்கிட்ட சொல்ல சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? அச்சச்சோ, அண்ணன் வசமா மாட்டிக்கிட்டாரு போல இருக்கே. அன்னைக்கு காலையில நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இனிமே 3 வேளை சாப்பிடுற மாதிரி அண்ணனை ஒரு வேளையாவது அண்ணி திட்டிட்டே இருப்பாங்களே. நான் உங்களை தான் கேக்குறேன் ஆதி, ஏன் இப்படி பண்ணீங்க சார்? பாரதி, அது காலையில பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணி தான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சதும் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது தாங்க பிளானே. ஆனா போன இடத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ எப்படி டைம் போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு மேல ஸ்கூலுக்கு போனா சரியா வராதுன்னு சொல்லி மத்தியானத்துக்கு அப்புறம் கொண்டு போய் விடலான்னு பசங்களோட நானும் அப்படியே இருந்துட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. அதுக்குன்னு மத்தியானம் வரைக்குமா நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க? இங்க பாருங்க ஆதி சார்,